ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நேற்றுக்கு நம்ம விஜய் காவேரி 2 பேரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் விஜய் தாத்தா பாட்டி வீட்டுக்கு வரும்போது ஏதாவது எமோஷ்னலான சீன் பேக்ரவுண்டில் நினச்சி பார்க்குற மாதிரி சீன்ஸ்லாம் வரும்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் நேற்றுக்கு நடக்கலை. இன்றைக்கி உண்மையாக சொல்லணுன்னா அந்த ஊஞ்சல், அந்த திண்டு, காவிரியோட பெட்ரூம், ஈக்காவோட பெட்ரூம் அதெல்லாம் பார்க்கும்போது ஸோ அவங்களுக்கு எவ்வளோ மெமரிஸ், எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கோ, ஸோ அதே அளவுக்கு ஏன் அதை தாண்டியுமே நமக்கு அந்த இடத்துல மெமரிஸ் நிறையவே இருக்குது. ஸோ வீக்கானாலே அந்த ஒரு ஊஞ்சல், ஸோ எனக்கு அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ஐயோ எப்படி இருந்த 2 பேரை இப்படி பிரித்து வச்சுருக்கீங்களே, இதெல்லாம் எம்என் டீம் எங்களை வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஆனாலும் நாங்கள் பாவம் தானே, எங்களை கொஞ்சம் பார்த்து பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ விஜய் காவேரி பார்த்திங்கன்னா அந்த ஊஞ்சலில் உட்காந்து அவங்க நினச்சி பார்த்தது, அந்த திண்டு, அதுக்கப்புறம் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா எல்லா சீன்ஸ் புடவை கட்டி விட்டது, ஸோ அவங்களுக்கான அந்த மெமரிஸ், அதாவது எனக்கு அந்த பெட்ரூம்குள்ளே என்ட்ரி ஆகும்போது ஃபஸ்ட்டு காவேரி மேரேஜ் ஆகி வந்ததுலேருந்து ஸோ கடைசியாக அந்த வீட்டை விட்டு கிளம்பும்போது வரைக்குமே எல்லா மெமரிஸுமே போன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ எமோஷ்னல், அவ்வளோ ஒரு எவ்வளோ சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ மெமரிஸ் இருக்குது அந்த வீட்டில். அதுவும் அந்த ரூமுக்கும் அந்த ஊஞ்சலுக்கும் இடையில இருக்க அந்த ஸ்பேஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய மெமரிஸ் நமக்கு அவ்வளோ பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஊஞ்சலை பார்க்கும்போதே நிறையாமல் ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஸோ இதெல்லாமே நேற்றுக்கே ரிவ்யூ காமிச்சிருப்பாங்க நினச்சி பார்க்குற மாதிரி இன்றைக்கி எபிசோடில் நினச்சி பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெண்ணிலா கிட்டே பேசினது இந்த இடத்துல வெண்ணிலாவை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல, அது ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்கு. காவேரி பார்த்திங்கன்னா எந்த பக்கமும் முடியாமல் இந்த பக்கமும் முடியாமல் அப்படி இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் காவேரி நிலைமை தான் கேள்விக்குறியாக இருந்துகிட்ருக்கு. இன்னொன்று, விஜயை பற்றி யோசிக்காமல் அவர் வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிறத மட்டுமே யோசித்து இந்த தரான முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ விஜய் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தடவை போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பார் இல்லையா, அப்போ ஒரு போல்டான காவேரி மூவ் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரியும் இந்த டைமும் மூவ் பண்ணியிருக்கலாமே. ஏன் காவேரியை அகைன் ஒரு அழுகாட்சி சீன்லேயே கொண்டு போகிறீங்க, எங்களையே அழுக வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்குது. மேபி திருப்பி அகைன் ஒரு போல்டாக மூவ் பண்ணால் வெண்ணிலோட கேரக்டர் என் பண்ண முடியாது அப்படிங்கிற ரீசனுக்காக நம்ம காவேரி அகைன் நம்ம அழுகாட்சியை காவேரி மட்டும் கிடையாது, இன்னொரு பக்கம் விஜயமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு, அந்த மாதிரி பார்க்க வைக்கிறாங்களா நமக்கு தெரியல, எனக்குள்ள அப்படின்னு தோணிகிட்ருக்கு. பட் எனிவேஸ் இதுதான் இப்படி தான் மூவ் ஆக போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு நம்ம மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், வேறு வழியே இல்லை. ஒரே ஒரு விஷயங்க, எவ்வளோ எமோஷனலாக இருந்தாலுமே எனக்கு ஒரு விஷயம் ஒரு ஹோப் இருக்குன்னா, அந்த வெண்ணிலாவோட கேரக்டர் என்று நமக்கு எல்லாருக்குமே அப்டேட்ஸ் கிடைச்சது மட்டும்தான். அதுதான் ஓரளவுக்கு எவ்வளோ எமோஷனல் கொடுத்தாலும் ஓகே, இந்த எமோஷனலுக்கு பின்னாடி ஒரு சக்ஸஸ், நமக்கான ஒரு ஹாப்பி ட்ரீட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம எதையும் தாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனசு ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய கருத்துக்கள் யாருக்கெல்லாம் ஃபீல் ஆச்சு, நம்ம காவேரி அந்த ஊஞ்சல் கிட்ட ரூம் கிட்ட போகும்போதெல்லாம் யாருக்கெல்லாம் உங்களுக்கும் மெமரிஸ் வந்துச்சு, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.